அந்த இதற்கு முன்பாக அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர். அதே கையோடு அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். தற்போது விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? குறிப்பாக தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருடன் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடியை விஜயபாஸ்கர் எழுப்பினார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு ஆதரவளித்து சட்டப்பேரவையில் வாக்களித்ததால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விஜயபாஸ்கரை நீக்கி புதிய மாவட்ட செயலாளரை அறிவித்தார். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த விஜயபாஸ்கர் அப்போதே வேறு கட்சியில் இணைந்த திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய ஆதரவாளர்கள் தொகுதி மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு முடிவெடுத்து தொகுதி மக்களின் நம்பிக்கையான சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்று சொன்னவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா, திமுக பக்கம் போவாரா என பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஆனால் பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாகி வரும் நிலையில் அந்த கட்சிக்கு செல்லலாமா என யோசனையும் விஜயபாஸ்கருக்கு இருந்ததாகவே கூறப்படுகிறது. ஆனால் அந்த முடிவிலிருந்து தற்போது பின்வாங்கிய விஜயபாஸ்கர் புதிய கட்சியில் இணைந்தால் தனது அரசியல் அனுபவத்திற்கு ஏற்ற இடம் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. மேலும் விஜயபாஸ்கர் மீது சில ஊழல் புகார்கள் உள்ளதால் அவரை சேர்த்துக் கொள்ள தமிழக வெற்றிக் கழகமும் தயக்கம் காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அவர் திமுகவில் இணைய இருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை திமுகவில் இணைவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக திமுக தலைமையிடம் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்தோம் என்றால் விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவதற்கு மூத்த நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட திமுக தலைமையுடன் கலந்த சில வாரங்களாக மறைமுக பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் தற்போது அது சாதகமாக முடிந்துள்ளதாகவும் தான் தற்போதைய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த காலை கூட விஜயபாஸ்கர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அந்த பதிவை பார்த்தோம் என்றால் தலைமை மீது அதிருப்தி இருக்கும் நிலையில், தலைமையே முறையாக செயல்படாத நிலையில் தலைமையை நம்புவது சரிதானா உள்ளிட்ட பல்வேறு பதிவுகள் என்பது அதில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த பல ஆண்டுகளாகவே விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு மக்களின் ஆதரவை பெற்றவர் விஜயபாஸ்கர். தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல்களில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் தற்போது முன்னாள் அமைச்சராக செயல்படுகிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் விஜயபாஸ்கர் செயல்பட்டார். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் விராலிமலை தொகுதியின் நம்பிக்கை நாயகனாகவே அவர் வலம் வந்த நிலையில் தற்போது விராலிமலை தொகுதியிலிருந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திமுகவிற்கு இது கூடுதல் பலமாக தான் இருக்கும் எனவும் திமுக தரப்பில் திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து விராலிமலையில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் விரைவில் திமுகவில் இணைய முடிவு செய்துவிட்டதாகவும் அதற்கான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிந்துவிட்டதாகவும் தான் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அனைத்து பேச்சுகளும் முடிவடைந்த நிலையில் தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சபாநாயகரை சந்தித்து தற்போது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியிருக்கிறார். அவருடைய கைப்பட எழுதி அந்த ராஜினாமா கடிதம் வழங்கப்பட்டதால் அவருடைய ராஜினாமா கடிதம் முறையாக இருந்ததன் காரணமாக அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கான புகைப்படமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது அவர் கைப்பட எழுதிய கடிதம் என்பது வழங்க வேண்டும். அதுதான் சட்டப்பேரவை விதியாக இருக்கிறது. கைப்பட எழுதிய கடிதத்தில் கையொப்பமிட்டு வழங்கினால் அது முறையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக சபாநாயகர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வார். அதன்படிதான் ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அதன் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட விராலிமலை தொகுதியில் போட்டியிட்ட விஜயபாஸ்கரும் தற்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விரைவில் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வருகிறது. நந்தினி, அதிமுகவில் இருந்து விலகி வரக்கூடிய முக்கிய முகங்களாக பார்க்கக்கூடியவர் இப்போ வந்துட்டு சி விஜயபாஸ்கர் மற்றும் பலர் 4 எண்ணிக்கையுடைய விலகி தாவேகாவில் இணைந்தப்போ குறிப்பாக தாவேகா தரப்பிலிருந்து அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும், அதே நேரத்தில் பொறுப்புகளும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ சி விஜயபாஸ்கர் தாவேகா போகாம திமுக போறாரு அப்படின்னா அங்க அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட இருப்பதா சொல்லப்படுது? எப்ப போறாரு? நிச்சயமாக விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல ஆண்டுகளாக அரசியல் அனுபவம் உள்ளவராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய கட்சியில் சேரும் பட்சத்தில் தனக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் என்பது விஜயபாஸ்கருக்கு எழுந்திருக்கிறது.
அதன் அடிப்படையிலேயே தான் திமுகவுடன் கைகோர்க்க திட்டமிட்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய தொகுதி மக்கள், மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் விஜயபாஸ்கர் கலந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று மாலை அல்லது நாளை திமுகவில் இணையலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்பது திமுக தலைமை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகிய ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் விஜயபாஸ்கரும் அதாவது ஏற்கனவே திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் இணையும் பட்சத்தில் தன்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு அது ஒரு ஏற்ற நிலையில் இருக்கும் என திட்டமிடப்பட்டுதான் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த நிலையில் அப்போது அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தது. எனவே அதனை எதிர்கொள்ள பழமையான கட்சி தேவைப்படுவதாகவும் அவர் கருதியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுகவில் இணைய திட்டமிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். இன்று பிற்பகல் சபாநாயகரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவருடைய கடிதம் முறையாக இருந்ததன் காரணமாக அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் தற்போது சபாநாயகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே இன்று அல்லது நாளை விஜயபாஸ்கர் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படுவதாகவும் தான் தற்போதைய தகவல் என்பது வெளியாகி வருகிறது. நந்தினி, தொடர் தோல்வி மட்டும் அதிமுக காரணம் இல்ல, தலைமை மீது அதிருப்தி, அதன் காரணமாகத்தான் அதிமுகவிலிருந்து பலர் வெளியேறுவதாக சொல்லப்படுது. வெளியேறி வந்துட்டு தாவேக்காலையும் திமுகலையும் இணைறாங்கன்றப்போ வேற யாரெல்லாம் வெளியே வர இருப்பதா சொல்லப்படுது? குறிப்பா கடந்த ஒரு சில நாட்களாக செல்லூர் ராஜு, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவங்களும் அதிமுகவின் மீது அதிருப்தி காரணமாக விலகுவதாக தகவல் வெளியானது. அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தனர். குறிப்பாக முக்கிய முன்னாள் அமைச்சர்களாக பார்க்கக்கூடிய கடம்பூர் ராஜு, அதே போன்று MC சம்பத், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது விஜயபாஸ்கரும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், அதாவது மதுராந்தகம், மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேர் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். எனவே இடைத்தேர்தல் வரும்போது அவர்கள் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் அதிமுகவை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதே பாஜகவுடனான கூட்டணி வைக்க வேண்டாம் என தொண்டர்கள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் இந்த தேர்தலில் படுதோல்விக்கு காரணம் என மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என மூத்த நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக தலைமையின் மீது முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அண்மையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்னதாகவும் கூட தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதும் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக பார்க்கக்கூடிய SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் முக்கிய இடம் பெற்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட மீண்டும் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் எனவும் அவர்கள் தங்களுடைய கைப்பட எழுதிய கடிதத்தில் கையொப்பமிட்டு வழங்கியிருந்தார்கள். அதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாகவும் அறிவிப்பு வெளியிட்டார். எனவே அவர்கள் மீது கட்சி தாவல் சட்டம்படி எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார். இருந்த போதிலும் ஏற்கனவே அவருக்கு அரசுக்கு கொடுத்த ஆதரவு என்பது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையில்தான் தொடர்ச்சியாகவே தலைமை மீது விஜயபாஸ்கர் அதிருப்தியில் இருந்தார். தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விஜயபாஸ்கர் நீக்கப்பட்டு புதிதாக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டது மேலும் கூடுதல் அதிருப்தியை அவருக்கு ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே தொடர்ச்சியாக தன்னுடைய தொகுதி மக்கள், மூத்த நிர்வாகிகள், தொகுதியில் பணிபுரியக்கூடிய தனக்கு ஆதரவாக பணிபுரியக்கூடியவர்கள் என அனைவரையும் சந்தித்து விஜயபாஸ்கர் அங்கு தங்களுடைய கோரிக்கையை கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே
தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். விரைவில் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகளும் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் 5 தொகுதிகள் காலியானதாக தற்போது இருக்கிறது. ஏற்கனவே 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அதற்கான அரசிதழில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் பார்த்தோமென்றால் ஏற்கனவே 4 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தும் போது விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட இருக்கிறது. அந்த வகையில் நந்தினி, தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.